திமுக வந்த மட்டும் போலீஸ்க்கு அதிகாரம் அதிகமாயிடுது. எது இப்ப அதிகம் காவல்துறை மரணமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், ஏன் நடக்கிறது காரணம் என்ன? என்ன காரணம்னா அந்தந்த அமைச்சர்கள் வந்து மாவட்ட முதலமைச்சர் தான். ஜெயலலிதா இருக்க வரைக்கும் நாளைக்கு காலையில மந்திரியா இருக்க முடியாது. ஆனா திமுகல பரம்பரையா மந்திரி. எத்தனை தலைமுறை? கருணாநிதி முதலமைச்சர் ஆன காலத்திலிருந்து அவங்க தலைமுறை வேற யாருமே வர முடியாது. தூத்துக்குடி எடுத்துட்டீங்கன்னா அவங்க அப்பா கீதா ஜீவனுடைய அப்பா மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, இப்போ மகன் எல்லாம் மந்திரி, சேர்மன். இப்படி திருச்சி எடுத்துட்டா நேரு பையன் நேருவுக்கு திருச்சி பட்டா போட்டாச்சு. பெரம்பலூருக்கு மகன் அருணருக்கு பட்டா போட்டாச்சு. துரைமுருகனுக்கு வேலூர், பக்கத்துல குடியாத்தத்துக்கு மகன் கதிரானந்துக்கு அவர் எம்பி. இப்படி திருவண்ணாமலை வேலு பையன் அருண்குமார். இப்படி எங்க திரும்பினாலும் சரி அப்பா மகன். ஆவுடையப்பன் பையன் 2 பேர் வக்கீலுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையவே ஜல்லிக்கல்லாக்கி கொண்டு ஆந்திராவில் கேரளாவில் வித்துட்டானுங்க. இன்னும் வித்துட்டு இருக்கானுங்க. ஆவுடையப்பனுடைய 2 பசங்க திருநெல்வேலியில் இருக்கிற மலை பூரா கேரளாவுக்கு போயிடுச்சு. யாரும் தடுக்க முடியாது. தடுத்தா அடுத்த நாள் காலையில எங்க இருப்பாங்க? பள்ளத்துக்குள்ள இருப்பாங்க. இப்படித்தான் காவல்துறைக்கு எந்த வேலையுமே இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும், ஒவ்வொரு எஸ்பி ஆபீஸுக்கும், ஒவ்வொரு டிஎஸ்பி ஆபீஸுக்கும் 2 அதிகாரிகள். ஒருவர் காக்கி யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு, இன்னொருத்தர் கரைவேட்டியில் இருப்பார். அவரை மீறி எது செஞ்சாலும் தண்ணி இல்லாத காட்டுக்கு தான். அப்போ எப்படி காவல்துறைக்கு எந்த அதிகாரம் இருக்கும்? காவல்துறை எப்படி வேலை செய்வோம்?